Hello everyone, welcome to NEET in 200 days challenge. நம்ம இருக்குது daily challenge day number 41. So day number 41 கான challenge என்ன? So என்னைக்கு இந்த வீடியோ வருது 11 நவம்பர் அன்னைக்கு இந்த வீடியோ வருது. So challenge என்ன அப்படினு பாத்தீங்கன்னா thermodynamics lecture 1 and 2 அப்புறம் P block element lecture 1 and 2 ஓகேவா? கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 லெக்சர் கொடுக்க மாட்டேன் 3 லெக்சர் கொடுப்பேன் பிகாஸ் நம்ம ரிவிஷன் அண்ட் டெஸ்ட்லையும் ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகேவா. ஸோ அது எல்லாத்தையும் நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் டெய்லி வந்து இதை ஃபாலோ பண்ணி படித்தா போதும். சார் நான் 11 நவம்பரில் பார்க்குறேன் சார், நான் 11 டிசம்பரில் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் மேபி என்ன பண்ணுங்கன்னா ஒரு 1 வீக்கில் ஓகேவா நீங்கள் 6 லெக்சர் கம்ப்ளீட் 6 டெய்லி சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணதுக்கு வந்து 8 டெய்லி சேலஞ்ச் வேணால் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ரிவிஷனுக்கு டைம் நல்லா கிடைக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த 6 சேலஞ்சை 6 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைம் வந்து ரிவிஷனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருங்க ஓகேவா. ஏன்னா நீங்கள் எவ்வளோ லேட்டாக பார்க்குறீங்களோ அவ்வளோ டேஸ் வந்து உங்களுக்கு தான் கம்மியாக இருக்கும் ப்ரிப்ரேஷனுக்கு. ஓகே, ஸோ 0th law of thermodynamics, first law of thermodynamics, law of equipartition of energy, CPCV ஓகேவா. மோலார் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி, கான்ஸ்டன்ட் வால்யூம், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், இன்டர்னல் எனர்ஜி, ஒர்க், அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக் ப்ராசஸ். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக் ப்ராசஸ் 4 ப்ராசஸ் இருக்க போகுது. 4 ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெக்சர்லையும் கொஞ்சம் அடுத்த லெக்சரில் கொஞ்சம் அப்படி தான் நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். ஓகே, பி பிளாக் எலிமெண்ட்டில் வந்து டாபிக் கொடுங்கன்னு சொன்னால் இப்படி கொடுத்து வச்சுருக்காங்க. இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன், இது எப்படி வாசிக்கணும்னு கூட எனக்கு தெரியல. ஓகே, B2H6Al2 Cl6 போராக்ஸ் B3HN ஓகே நீங்கள் பார்த்துக்கோ. ஓகே, ஸோ இந்த டாபிக் எல்லாமே நீங்கள் படிக்க போகிறீங்க. நிறைய பேருக்கு இருக்க கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, சார் பி பிளாக் எலிமெண்ட் இருக்கா இல்லையா, இருக்கியா, சரியா, மாற்ற கருத்தே கிடையாது. பி பிளாக் எலிமெண்ட் இருக்குது. எங்கே சார் படிக்கிறதுனா போன வருஷம் புக்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. போன வருஷம் புக்கில் அது அவைலபிளாக இருக்கும். இல்லாதவங்க எங்கள்கிட்ட கேட்டாலும் நாங்களே ப்ரொவைட் பண்ணுறோம். இல்லைன்னா ஸ்டேட் போர்ட் புக்கில் எல்லா டாபிக் அவைலபிளாக இருக்குது. இன்னொரு பிரச்சனை என்ன சார், நான் 11th படிக்கிறதா இல்லை 12th படிக்கிறதா, நல்லா பார்த்தீங்கன்னா பி பிளாக் எலிமெண்ட் வந்து குரூப் 13லேருந்து குரூப் 18 வரைக்கும் இருக்க எலிமெண்ட் தான் நம்ம பி பிளாக் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குரூப் 13 and 14 11th புக்லேயும் 15 to 18 12th புக்கில் இப்படி தான் பிரித்து வச்சுருப்பாங்க ஓகேவா. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரே வார்த்தை குரூப் 13 to 18. ஸோ நீங்கள் 11th பி பிளாக் படிக்கணும், 12th பி பிளாக் படிக்கணும் ஓகேவா. ஸோ இந்த டாபிக் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான சேலஞ்ச் ஃபினிஷ் பண்ணிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், என்னைக்கு கம்ப்ளீட் பண்ணீங்க பிரச்சனை, கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ நைஸ் டே.